ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ப்ரோக்கலி ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இது ஒரு ஹெல்தி ரெசிபி அண்ட் வெயிட் லாஸ் ரெசிபின்னு கூட சொல்லலாம். இதை நான் ஏன் ஹெல்தி ரெசிபின்னு சொன்னேன்னா, நம்ம எந்த சாஸஸ் போடாமல் ஆனியன் கார்லிக் சாப்பிடாதவங்களுக்கு கூட ஆனியன் கார்லிக் போடாமல் நம்ம ஒரு நல்ல ஒரு ஹெல்தி ஃப்ரைட் ரைஸை காமிக்க போகிறோம். இது வெயிட் லாஸில் இருக்கிறவங்க கூட இந்த ரெசிபி கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்களுக்காக நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு கம்மி ரைஸ் போட்டு எந்த விதமான சாஸஸ் போடாமல் இந்த ரெசிபியை நான் அவங்களுக்கு காட்ட போகிறேன். ப்ரோக்கலியில் நம்மளுக்கு ரொம்ப கம்மியான ரெசிபீஸ் தான் இருக்குது. அண்ட் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெசிபின்ட்டு சொல்லலாம். நிறைய காம்பினேஷன் ஆஃப் வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு நல்ல ஹெல்தியான ஃப்ரைட் ரைஸ் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க இந்த ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கிட்டு ஆயில் ஊற்றி பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, சோம்பு போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் ஜீராவும் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு ஜீரா டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, அதனால் நான் இதை ரொம்ப சேர்த்துப்பேன். ஒரு கப் ஃப்ரோசன் பீஜன் பீஸ், இது பச்சை துவரம், இல்லைன்னா நீங்கள் மொச்சக்கொட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கப் கலர் கேப்சிகம்ஸ். உங்ககிட்ட கலர் கேப்சிகம்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, வெறும் க்ரீன் கேப்சிகம் எடுத்துக்கோங்க. அந்தந்த சீசனில் கிடைக்கிற எந்த கொட்டையாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு. இப்போது ஒரு டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கிட்டு லைட்டாக சாட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் குக் ஆகிட்டு பிறகு ஒரு கப் ப்ரோக்கலி போட்டுக்கணும். ப்ரோக்கலியில் நம்மளுக்கு ரொம்ப கம்மியான ரெசிபீஸ் தான் இருக்குது. இது அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெசிபின்னு சொல்லலாம். இப்போது ஒரு கப் பன்னீர், ப்ரோக்கலி, பன்னீர் இதெல்லாமே ரொம்ப குக் ஆக தேவையில்லை. ஸோ உங்களுக்கு ப்ரோக்கலி ரொம்ப குக் ஆகிடுச்சுன்னா அது காலிஃப்ளவர் மாதிரி ஆகிடும். ஒரு கப் மஷ்ரூம் போட்டுக்கோங்க. இதெல்லாமே ஒரு 75% தான் நம்ம குக் பண்ண போகிறோம். இப்படி சாட் பண்ணிக்கிட்டு லிட் க்ளோஸ் பண்ணி இது ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள் லோ ஃப்ளேமில். பாருங்கள், 75% எல்லாம் குக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. இதெல்லாம் பச்சை வாசனை போகிற வரையும் சும்மா அப்படி சாட் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் பிரியாணி ரைஸ் எடுத்துக்கல, நான் நார்மல் ரைஸ்லேயே நான் பண்ணேன். நான் இதை அடிக்கடி பண்ணுவேன். ஸோ நான் நிறைய பிரியாணி ரைஸ் எடுத்துக்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிரியாணி ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம எந்த சாஸஸும் ஆனியன் கார்லிக் எதுவும் போடாமல் ஒரு ஹெல்தி ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கோம். பசங்களுக்கு கூட இது ரொம்ப பிடிக்கும். இது நீங்கள் ஒரு ஃப்ரையாக கூட பண்ணிக்கலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.